சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பனைமரம் விழுந்து வீடு சேதமடைந்தது. பலத்த காற்று வீசியதன் காரணமாக காந்திபுரம் மேட்டுத்தெரு 1வது வீதியில் வீரமுத்து என்பவரின் வீட்டின் மீது பனைமரம் விழுந்துள்ளது. இதனால் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்த நிலையில் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இந்நிலையில் மரத்தை அகற்றுவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட நபர் குற்றம் சாட்டினார். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் வெள்ளநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்காத விடியா திமுக அரசின் அதிகாரிகளை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அண்ணா நகர் பகுதியில் உள்ள குடியிருப்புகளை சுற்றி வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் தங்குவதற்கு கூட இடமில்லாமல் அல்லாடுவதாகவும் வேதனை தெரிவித்துள்ள மக்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் முதுநகரில் சாலையில் விழுந்த ரேஷன் அரிசி மூட்டைகளை அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடலூர் சிப்காட் பகுதியில் அமைந்துள்ள குடோன்களுக்கு தெலுங்கானாவில் இருந்து ரேஷன் அரிசி ரயில் மூலம் கொண்டுவரப்பட்டது. அவற்றை குடோன்களுக்கு லாரிகள் மூலம் எடுத்துச் செல்லும் பணி நடைபெற்றது. லாரிகளில் மூட்டைகளை ஏற்றி சென்றபோது சாலையில் விழுந்து அரிசி வீணாகியது. இதற்கு அதிகாரிகள் முறையாக கண்காணிக்காததே காரணம் என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் உள்ள வடசென்னை அனல்மின் நிலையத்தில் 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. 3 நிலைகளிலும் மொத்தமாக 1830 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுவது வழக்கம். இந்த நிலையில் 2வது நிலையில் உள்ள 1வது அலகில் கொத்திக்கரன் குழாயில் ஏற்பட்ட கசிவு காரணமாக 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. தரமற்ற உதிரி பாகங்களை கொண்டு மின் உற்பத்தி செய்யப்படுவதால் இதுபோன்ற பாதிப்பு அடிக்கடி ஏற்படுவதாக மின்வாரிய ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாட்டுக்காக உயிர் நீத்த கொடிக்காத்த திருப்பூர் குமரனின் நினைவு ஸ்தூபி அமைந்துள்ள இடம் குப்பை கொட்டும் இடமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூர் வடக்கு காவல் நிலையம் எதிரே அமைந்துள்ள திருப்பூர் குமரனின் ஸ்தூபி முன்பு குப்பைகள் மற்றும் இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுகின்றன. இதனால் துர்நாற்றம் கடுமையாக வீசுவதால் திருப்பூர் குமரனின் பிறந்தநாள், நினைவு நாள் போன்ற முக்கிய தினங்களில் மரியாதை செலுத்த முடியாத அவலநிலை ஏற்பட்டுள்ளது. எனவே மாநகராட்சி அதிகாரிகள் முறையாக பராமரிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் இருந்து வால்பாறைக்கு பேருந்துகள் சரியாக இல்லாததால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். தொடர் விடுமுறை காரணமாக சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக ஏராளமான பொதுமக்கள் பொள்ளாச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் திரண்டனர். ஆனால் போதுமான பேருந்துகள் இயக்கப்படாததால் பல மணி நேரமாக காத்திருந்ததாக குற்றம் சாட்டும் பயணிகள் விடுமுறை போன்ற நாட்களில் கூடுதல் பேருந்துகளை இயக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் கூடுதலாக கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். போக்குவரத்து துறை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி விசேஷமான காலகட்டத்தில் சிறப்பு பேருந்துகளை விடுவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இப்போவும் இந்த பேருந்து நிலையத்தில் ஒரு 300 பேர் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். உடனடியாக இந்த செய்தியை பார்த்தாவது உடனடியாக ஒரு 4-5 பேருந்துகளை விட்டு இந்த பயணிகள் தன்னுடைய விடுமுறை காலத்தை, பண்டிகை காலத்தை சந்தோஷமாக செலவழிப்பதற்கான நடவடிக்கையை எடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் மாணவர்கள் பேருந்தில் ஆபத்தான முறையில் பயணம் செய்யும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாணவர்கள் பள்ளி செல்லும் காலை, மாலை நேரங்களில் குறைந்த அளவில் பேருந்துகள் இயக்கப்படுவதால் மாணவர்கள் பேருந்து படிக்கட்டில் மட்டுமின்றி பேருந்தின் பின்புறம் உள்ள ஏணியிலும் ஆபத்தான முறையில் பயணம் செய்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே விடிய அரசு போதிய பேருந்துகளை இயக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடியில் மின் இணைப்பை சரி செய்யும் போது மின்வாரிய ஒப்பந்த ஊழியர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மின் இணைப்பு வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது. அம்பேத்கர் நகரை சேர்ந்த முருகன் என்பவர் கிருஷ்ணராஜபுரம் 5வது தெருவில் மின்கம்பத்தில் ஏறி மின் இணைப்பை சரி செய்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதையடுத்து அவரது உடல் உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது.